ஹாய், இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் பழம் நுருக்கு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம 2 நேந்திர பழம் எடுத்துருக்குறோம். அதை வந்துட்டு நான் ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்துட்டு நேந்திர பழம் தான் வேணும். ஓகே, இப்போது நம்ம வந்துட்டு ஒரு பேனில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றிக்கிட்டேன். அது நல்லா வந்துட்டு சூடு ஆகுதுனதுமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நேந்திர பழம். நான் இதில் ஒரு பழம் தான் சேர்த்திருக்கிறேன். நான் இன்றைக்கி 2 டைப் சொல்லி தரப்போகிறேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம கீழே வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற முடிக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ நான் இது வந்துட்டு ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சைடு ஒரு 1 or 2 minutes போதும் இதுக்கு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு சைடும் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகி வர முடிக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த சைடும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கொடுக்கலாங்க. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் மெத்தடு கேரமலைஸ்டு பனானா. சேம் தான், நான் நெக்ஸ்ட் பனானா எடுத்தும் அதே மாதிரி பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கீழே ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை வந்துட்டு இப்போது ஒரு பேனில் வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சுகர் போட்டிருக்கிறேன். இந்த சுகரில் வந்துட்டு நம்ம தண்ணி ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே வந்துட்டு கேரமலைஸ்ட் ஆகட்டும். நம்ம பனானா வந்துட்டு கீழே ரோஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் தான் வேணும். ரொம்ப கருகிருச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு சாப்பிடும்போது வந்துட்டு ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம அது வந்துட்டு ரொம்ப கீனாக நோட் பண்ணி நம்ம அதை எடுத்துடணும். இப்போ வந்துட்டு இந்த கேரமலைஸ்டும் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நான் வந்துட்டு இன்னொரு பனானா நான் கீழே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்துட்டு இதில் சேர்த்திக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் போட்டாச்சு. இது வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். போத் சைட்ஸு நம்மளோட கேரமல் வந்துட்டு மீன்ஸ் கோட்டட் ஆகுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுங்க. உங்களுக்கே தெரியும், கேரளா பனானா அப்படின்னு சொல்கிறதே வந்துட்டு ஹெல்த்தி நியூட்ரிஷன் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பனானாவுக்கும் அதோட ஒரு நியூட்ரிஷன் வேல்யூஸ் இருக்குது. பட்டு நேந்திரம் பழத்துக்கு வந்துட்டு அந்த நியூட்ரிஷன் வேல்யூ வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்துட்டு கிட்ஸ்க்கும் டியூட்லர்ஸ்க்கும் நம்ம இது கொடுக்கறதுனால அவங்களோட வெயிட் கெயினுக்கு இது மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ணுது. கேரளாவில் கண்டிப்பாக வந்துட்டு ப்ரெக்னென்சி டைம் அண்டு குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. கேரளாவில் கண்டிப்பாக வந்துட்டு ப்ரெக்னென்சி டைம் அண்டு குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட இது வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது கேரமலைஸ்டு பனானா நுருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.